என்ன சமையலம்மா? காலை வணக்கம். காலை வணக்கம் தங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன டிஃபன் தான் பண்ணியிருக்கேன். அம்மா லஞ்ச் பண்ணலை, இதே உங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்டுலாம். இங்கே பாருங்கள், சுட சுட நல்ல மெதுவான இட்லி, சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி. இங்கே வந்து தக்காளி குழம்பு வச்சுருக்கிறேன். சூப்பரான தக்காளி குழம்பு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய ரெசிபி எடுத்தாச்சு, கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் ஆயிடும். இங்கே தேங்காய் சட்னி. இப்போ வந்து நம்ம இட்லி வச்சு நம்மளுடைய யோகாஸ் கருப்பு உளுந்து இட்லி பொடி வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போன வாட்டி அரைச்சதை விட இந்த வாட்டி வந்து நான் நிறையா பொருள் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். இதில் பூண்டு சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன், அப்புறம் நிறைய பொருள், அதாவது பச்சை பயிர் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறலாம். இந்த இட்லி பொடி பாருங்கள், எனக்கு ஏச்சு வருது, உனக்கு தானே தங்க. நல்லா நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு சூப்பராக இருக்கு பாருங்க. கருப்பு உளுந்து இட்லி பொடி நல்லா இட்லி பிச்சு நல்லா நினச்சி அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நம்ம யோகாஸ் கருப்பு உளுந்து இட்லி பொடி சூப்பராக இருக்குது. காலையில் சட்னி செய்கிறையா, நல்லா நல்லெண்ணெய் விட்டு நெய் விட்டு கலந்து எல்லாம் காரங்கிற எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து இது வந்து வெள்ளை உளுந்து பூண்டு இட்லி பொடி செஞ்சுருக்கிறேன். சூப்பராக இருக்கும். பூண்டு நிறையா போட்டு, கருவேப்பிலை அது மாதிரி நிறையா போட்டு செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு இட்லி பொடி. அது நம்மளுடைய இட்லி பொடி, பருப்பு பொடி எல்லாமே வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குன்னா நம்ம இட்லி பொடி நானே சொல்லக்கூடாது, நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். எனக்கு இட்லி 2 இட்லி பத்தாது, அப்படி டேஸ்ட்டாக இருக்குது. கருப்பு உளுந்து இட்லி பொடியும் அந்த மொறுண்டு அந்த உளுந்து கடிப்பட சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்மகிட்ட இட்லி பொடி வேணுன்னா ஆர்டர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துரும். ஒரு ஹாயின் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அக்கா நாங்கள் டீட்டெயில்ஸ் போடுற வரமாட்டேதுன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஹாயின் மெசேஜ் அனுப்புனா எங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் பூரா சொல்லிடுவார். இன்னும் பையனும் சொல்லுவான், அவன் வீட்டில் இருந்தால் சொல்லிக்கிடுவான். அவன் காலேஜ் போகிறதுனால அவங்க அப்பா சொல்லுவாங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.